டீ டைம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி அவங்களோட பிரான்ச் தானே நம்பி இறங்கணும். கடைசியில் பார்த்தா இது டீ குடிக்கிற டைம்ன்றதுனால டீ டைம்னு போட்டிருக்கோம் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சொன்னா லேண்டே கொளுத்தி விட பார்த்துருக்கேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து திருப்பத்தூர்ல ஒரு லேண்ட் இருக்கு எங்களுக்கு. அதை தான் போய் பார்க்க போறோம். உங்களையும் கூப்பிட்டு போறோம். இவங்க அம்மா ஹாய் சொல்லு. ஹாய். ரெடி ஆயிட்டியாமா? ரெடி ஆயிட்டுப்பா. சரி. ஸோ உங்களையும் கூட்டிட்டு போறேன் வாங்க. எங்களை பிக்கப் பண்றதுக்கு பெரிய மாமாவும் அக்காவும் வந்தாங்க. நாங்களும் அவங்க கார்ல ஏறிட்டோம். சரி ஒரு ஹாய் சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து எங்கள் சின்ன அக்காவையும் சின்ன மாமாவையும் பூந்தமல்லியில் பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஃபைனலி அவங்கள மீட் பண்ணியாச்சு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. காரில் உட்கார்றதுக்கு இடமே பத்தலை. எங்கள் சின்ன மாமா நான் தான் டிரைவர் சீட்டில் உட்காருவேன் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. எங்கள் பெரிய மாமாவையும் பின்னாடி உட்கார வச்சிட்டோம். அண்ட் எங்களோட ட்ரிப்பையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காண்டா இல்ல அப்படின்னா எப்படி தெரியும்னா நார்மலா பேசுவான், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் வராது, கன்னடம் வராது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மகர ராசிக்கு நல்ல நேரம். நான் சொல்றேன் அம்மா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னா அம்மாவுக்கு சொன்னாங்க ஏலகிரி எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாங்க. 1 hour ஆகும். இவங்க எங்க இருந்து சொன்னாங்க? திருப்பத்தூர்ல இருந்து சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க அங்கேயே போய் சாப்பிடலாம். வண்டியை விட சாப்பிடுவோம். ஸ்ட்ரைட்டா ஏலகிரி தான் போறோம். அவர் ஃபர்ஸ்ட் போகும்போதே சகல இப்படி போயிடுங்க பின்னாடி வந்து சொல்றது இப்ப லிங்க் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஸ்லோவா இருக்க பாருடா. எப்பா ஆக்சுவலாக யாருமே டிஃபன் சாப்பிடல, அதனால சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு இறங்கணும். ஹோட்டலில் நிறுத்துறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது, அதனால 2 அக்காவும் வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு அக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, இட்லி, சிக்கன் குழம்புன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு அக்கா லஞ்சுக்கு சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டிஃபனும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. யார் சாப்பிடலாம்? எனக்கு தள்ள பார்த்தாங்க, நான் உஷாராயிட்டேன். அவளை சாப்பிட நான் கூட பாசமா ஊட்டுறாங்கன்னு பார்த்தேன், இப்பதான் தெரியுது. யார்கிட்ட தள்ளுறதுன்னு தெரியாம எனக்கு தள்ள பார்த்துருக்காங்க 2 பேரும். இட்லி நல்லா பார்த்ததும் எனக்கு இந்த ஹோட்டலில் ஒரு வாட்டி இந்த மல்லிப்பூ இட்லி இருக்கு பாருங்க, அதுவும் நினச்சிட்டு வெடி 4 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். கடைசியில் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது கல்லாட்டம். அது ரொம்ப கல்லாட்டம் தெரியுது. பரவாயில்ல, அது ஒரு 4 நாளா அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் போல. அரைக்க சொல்லி கொடுத்துருக்கணும். ஆமாம், அது கூட அரைக்கல, கரெக்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அகைன் எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் டீ குடிக்கலான்னு நிறுத்தினோம். என்ன எங்கே போகிறீங்க? டீ சாப்பிட்றேன். சரி சரி. என்ன ஏரியா? பால்செட்டி சத்திரம். பால்செட்டி சத்திரம் தாண்டி டீ குடிக்க வந்திருக்கோம். அண்ட் முக்கியமாக நான் குடித்ததுலே ஒரு மட்டமான டீன்னா அது இதுதான். டீ டைம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி அவங்களோட பிரான்ச் தானே நம்பி இறங்கணும். கடைசியில் பார்த்தா இது டீ குடிக்கிற டைம்ன்றதுனால டீ டைம்னு போட்டிருக்கோம் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. டீயை குடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரு வழியாக திருப்பத்தூரும் வந்தாச்சு. இப்போ அங்கேருந்து எங்கள் ஏரியா விஷமங்கலம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே எப்படி போகிறதுன்றத மேப் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஓ நீங்கள் மேப் போட்டீங்களா? கொஞ்சம் முன்னாடி போனா சகல லெஃப்ட். முன்னாடி லெஃப்ட். ஆமா, ரோட் ரைட் லெஃப்ட் திரும்பி அங்க லெஃப்ட் போகணும். ஏய் நீ பாரு, இது சிட்டிங் மாதிரி தான் இருக்கு லைட்டா இல்ல? திருவண்ணாமலை லெஃப்ட் 86 கிலோமீட்டர். நம்ம லெஃப்ட் போகணும் சார். ஆமா ஆமா. அரூர் ஓத்தாங்க ரோடு. ஆமா ஆமா, கரெக்டா இருக்கும். லட்சுமி ஒரு பஸ் ஸ்டாண்ட்
நான் இவ சொல்றது மட்டும் நம்ம மலையாளம் தெரியுமா, இவ வீட்டுக்கே அவளுக்கு வழி தெரியாது. வாழ்ற வீட்டு எங்க இருக்கு இப்போ நான் கேட்டேன்னா இந்த ரோடு தானே, இந்த ரோடு நம்ம இடத்துக்கு போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு வெத்தலை பாக்கு பழமா வாங்கிட்டு ஒரு சந்தோஷத்தோட போகிறோம். ஓகே, ஊதுவத்தி போட்டு தான் வாங்கிக்கலாம். ஒரு வழியாக விஷமங்கலமும் வந்தாச்சு. அண்ட் இங்கே ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காங்க, புதுசாக கட்டியிருக்காங்க போல். வேளாங்கண்ணின்னு சொல்லிட்டு தமிழில் போட்டிருக்காங்க, பட் இங்கிலீஷில் வயலாங்கண்ணின்னு போட்டிருக்காங்க. இவங்களே ஸ்பெல்லிங்கை தப்பாக போட்டு வச்சுருக்காங்க. அங்கே படிக்கிற பசங்களுக்கு என்ன லெசன்ஸில் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. புதுநாடு சிங்காரப்பேட்டை ஊர் சூப்பர் ஆயிடுச்சு. பானா விஷமங்கலத்துக்கு போனாலும் அங்கேருந்து எங்கள் லேண்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். தேடி தேடி பார்த்து சலிச்சு போச்சு. இந்த பிரிட்ஜில் தான் சந்திரபாபு நாயுடு இந்த பிரிட்ஜில் பேசுகிறாரா? இந்த பிரிட்ஜில் தான் பேசுகிறேன். இந்த பிரிட்ஜை பற்றி பேசுகிறாங்க. திருவண்ணாமலை 22 கிலோமீட்டர். சாமி பாரு கடைசியில் ஊர் தலைவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் அங்கே இருந்தாங்க. அவங்ககிட்ட எங்கள் அட்ரஸ் சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க ரூட்டு சொன்னாங்க. அவங்க சொன்ன ரூட்டை கேட்டுட்டு அகைன் நாங்கள் வண்டி எடுத்தோம். ஸோ ஃபைனலி நம்மளோட லேண்டுக்கு வந்துட்டோம். இது ஃபுல்லாக நம்ம லேண்டு தான். நீ தான் சொல்றியா? நீ தான் சொல்லு. இவ்வளோ நேரம் தெரியாம தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போதான் லேண்டு கிடச்சிருக்கு. பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் வரும். இங்கேருந்து வரும். நம்ம அதற்கு நூல் கட்டி கவுரு ஒன்று கட்டி கழிச்சிடலாம். வாங்க அப்படி கழிச்சு. ஆமா ஆமா, அளந்து தான் போட்டோம். கல்ல பிடிக்கிறாங்க. ஒன்றும் புட்டே சரியா போச்சுப்பா. இதெல்லாம் பிடுங்கல பாப்பா. ஆமா, இந்த கல்லெல்லாம் பிடுங்கல. இது நேரம் நம்ம பண்ணி வேண்டியதுதான். எப்படியா? இதே யாருப்பா? இதெல்லாம் நம்மளது தானா? இதுதான் கல்லு. அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு கோனாச்சா. இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும். இங்க இருந்து எந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கூட வா. அப்படியே கூட்டிட்டு போறேன் வாங்க. இப்போ இந்த கல்லு தான் நம்ம மார்க் இல்லையா? இது பாருங்க, இந்த கல்லு. இந்த கல்லுக்கு நேரே இந்த கல்லு. இந்த கல்லுல தான் இது வந்து நடப்பாதை. நம்மளுக்கு இந்த மரமும் நம்மளுக்கு வந்துருது. இது வயல் வந்து பக்கத்துல ஒரு லேண்ட். பக்கத்துல வயல். சரிங்களா? அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகுது. லாஸ்ட்ல இருக்க பாருங்க. ஆமா, அந்த கல்லோட சீதா மரத்தை காணுமே. பனைமரம் பாத்தீங்களா? எங்க? இதோ அங்க. எது? அங்க ஒரு பனைமரம். அது பனைமரம். இங்க ஒரு பனைமரம். இங்க ஒரு பனைமரம். தென்னை மரம் வந்து நம்ம ஆனா அதை கேட்டு வாங்கலாம். சரிங்களா? ஈபி டவரு நம்மளுக்கு தான் இருக்கா? ஓகே, நிலத்துல இருக்கே, பரவாயில்லையா? அது அவங்க கிட்ட கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு ஓரமாக இருக்குன்னு வந்துட வேண்டியதான். சரி. ஸோ கைஸ், இதுவரையும் எங்களோட லேண்டு. ஸோ இந்த எண்டு தான் கரெக்டாக. இந்த கல், இந்த சீதா மரம், இது வந்து எங்களோட லேண்டு எண்டு. இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் அங்கே இருக்கு பாருங்க கல்.
ஸோ அந்த கல் வந்து அந்த எண்டு, அதுக்கப்புறம் நான் அங்கே காமிச்சேன் இல்லையா ஸ்டார்டிங்கு அந்த கல், அதுக்கப்புறம் அங்கே காமிச்சேன் இல்லையா நான் ஒன்று. ஸோ இது மொத்தமாக சேர்த்து எங்களோட லேண்டு எவ்வளோ சென்ட் வருது? 32 சென்ட்டா? கிரவுண்டு 32 கிரவுண்டு எத்தனை சென்ட்? 166 சென்ட்டு. எங்களோட லேண்டுக்குள்ளே தான் வந்து ஆக்சுவலாக இபி டவரே இருக்குது. அந்த இபி டவருக்கா எங்களோட லேண்டுக்கு கரெக்டாக சென்டரில் இபி டவர் வருது. அதை நாங்கள் எப்படி எடுக்க போகிறோம்னு தெரில. இதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்கணும். அதை பற்றி இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஸோ இதுதான் எங்களோட லேண்டு. அப்படியே சுற்றி காட்டிடு. லேண்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இப்படிதான் வச்சுட்டு போனோம். கம்பிலாம் கட்ட கிடையாதுமா, நீங்கள் நட்ட கல் அது எல்லாம் வரும். அண்ட் முக்கியமாக ரொம்ப நாள் கழிச்சு இந்த லேண்டுக்கு வந்ததுனால ஒரு பூஜையை போட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பூஜையை போட்டோம். நம்ம நிலத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கோம், இந்த விநாயகர் பிடிச்சி வச்சிருக்கோம், எல்லாம் வச்சு இப்போ ஊதத்தி கொத்து வச்சுக்கோ. இப்போ கல்வி பூஜையை முடிச்சாச்சு. இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, கற்பூரம் கொடுத்து சொன்னா லேண்டே கொடுத்து விட பார்த்துருக்கேன். என்னத்த சொல்றது? இங்கே வா, இங்கே வா, இங்கே பாரு. அது காத்துக்கு அப்படி ஆயிடுச்சு ப்ரோ. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. கற்பூரத்தை கொளுத்த சொன்னா மொத்த லேண்டே எரிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அவன். இது ஏதோ ப்ரொசீஜரா இதில் போட சொல்கிறாங்க. கிணறு காட்டுவான். இது கிணறு எடு. எடுத்துட்டேன். போதும் கிணறு காமிச்சா போடுற மாதிரி வேணா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து மீன் குழம்பு மீன் வறுவல்னு சாப்பிட்டுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி அது பார்த்தாச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இன்னைக்கு டே வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. இப்போது கிளம்ப போகிறோம்.